நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த முடிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களையும் ஆதரிக்கின்ற மனநிலை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டில் அதை அழிப்பதற்கான பல முயற்சிகள் எந்த சூழலில் எப்படி ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழிநடத்திய வழியில் நின்று திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றுவதில் முன்னணி தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிமுகவை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன்.